10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. So example 6.6 லாஸ்ட்டில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னால் டாப்பிக்கை ஆப்டிக்கல் பாத் பார்த்துருப்போம். ஸோ இந்த ஆப்டிக்கல் பாத் அப்படிங்கிறது the optical path of a medium is defined as the distance d dash light travels in vacuum. In the same time it travels a distance d in the medium. So vacuumலையும் மீடியம்லையும் லைட் ஆனது ஒரே டைமில் சேம் டைமில் ட்ராவல் ஆகக்கூடிய இந்த டிஸ்டன்ஸை நம்ம கால்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து ஆப்டிக்கல் பாத். ஸோ இந்த லெசனில் பார்த்தீங்க அப்படின்னா the example 6.6. ஸோ அதுக்கு ரிலேட்டடான ஒரு சம் இங்கே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லைட் ட்ராவல்ஸ் ஃப்ரம் ஏர் இன்டு கிளாஸ் ஸ்லாப். ஸோ லைட் எங்கிறது எங்கே ட்ராவல் ஆகுது? லைட் ட்ராவல்ஸ் ஃப்ரம் ஏர் இன்டு கிளாஸ் ஸ்லாப் ஆஃப் திக்னஸ் 50 சென்டிமீட்டர் அண்டு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.5. ஸோ அந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பற்றிலாம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எப்படி இருக்கும், மீடியத்துக்கு எப்படி இருக்கும், அடுத்தது வந்து வேக்கம்க்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சம்மு நல்லா பாருங்கள். த லைட் ட்ராவல்ஸ் ஃப்ரம் ஏர் இன்டு கிளாஸ் ஸ்லாப். ஸோ லைட் வந்து எங்கே போய்ட்டுருக்கு? ஏர்லேருந்து கிளாஸ் ஸ்லாபுக்கு உள்ளார என்ட்ரி ஆகுது. ஸோ அந்த கிளாஸ் ஸ்லாபோட திக்னஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 50 சென்டிமீட்டர் அண்டு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், அதனோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 1.5. ஸோ வாட் இஸ் த கொஸ்டின் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் த கிளாஸ் ஸ்லாப். ஸோ நமக்கு ஏரில் வந்து கிளாஸ் ஸ்லாப் ஏரில் வந்து லைட்டு எவ்வளோ வேகத்தில் போயிட்டுருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த லைட் இன் த கிளாஸ் ஸ்லாப். கிளாஸ் ஸ்லாப்புக்குள்ளார போகும்போது அதனுடைய ஸ்பீடு என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் த டைம் டேக்கன் பை த லைட் டு ட்ராவல் த்ரூ த கிளாஸ் ஸ்லாப். ஸோ அந்த கிளாஸ் ஸ்லாப்புக்குள்ளார லைட்டு ட்ராவல் ஆகும்போது எவ்வளோ டைம் எடுத்துக்குது, ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த டைம் டேக்கன் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் ஒன் இஸ் வாட் இஸ் தன் ஆப்டிக்கல் பாத் ஆஃப் த கிளாஸ் ஸ்லாப். ஸோ இப்போ ஏர் மீடியத்துலேருந்து என்ன அது கிளாஸ் மீடியத்துக்கு லைட்டானது ட்ராவல் ஆகுது. அப்போ அந்த இடத்துல ஆப்டிக்கல் பாத் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிவன் டேட்டா சொல்யூஷன் பார்க்கலாம். சொல்யூஷனில் கிவன் டேட்டா அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ திக்னஸ் இஸ் ஈக்குவல் டு 50 சென்டிமீட்டர். எதனோட திக்னஸ்ஸு? அந்த கிளாஸ் ஸ்லாபுடைய திக்னஸ் கொடுத்துருக்குறாங்க 50 சென்டிமீட்டர். அதை என்னவா கன்வெர்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா மீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கோ. ஸோ 0.5 மீட்டர். அடுத்தது வேறு என்ன கொடுத்துருக்குறாங்க? ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. த ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் இஸ் 1.5. ஸோ தென் ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும், n is equal to c by v. n is equal to c by v அப்படிங்கிறது இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா n is equal to the refractive index is equal to cங்கிறது என்னது? the speed of the light in vacuum divided by speed of the light in medium அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதில் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த லைட் இன் த கிளாஸ் ஸ்லாப். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்பீட் ஆஃப் த லைட் இன் த கிளாஸ் ஸ்லாபை கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஸ்பீடுன்னு என்னதுங்க? வெலாசிட்டி. ஸோ ஸ்பீட் அப்படி v is equal to இந்த ஈக்குவேஷன்லேருந்து நீ எதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிற அப்படின்னா v அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம எங்கே போயிட்டுருக்கு? கிளாஸ் ஸ்லாபுக்குள்ளார போயிட்டுருக்கு. அந்த கிளாஸ் ஸ்லாப் அப்படிங்கிறது தான் ஒரு மீடியம். ஸோ அப்போ இந்த மீடியம் ஸ்பீட் ஆஃப் த லைட் இன் மீடியம் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்னது? v அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ v is equal to c by n அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கான ஈக்குவேஷன் என்ன பண்ணிக்கிற? சேஞ்ச் பண்ணிக்கோ. v is equal to c by n அப்படின்னு கிடைக்கும். ஸோ c, வாட் இஸ் த c? c is the speed of the light in vacuum அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து c is equal to 3 × 10⁸ divided by என்னங்கிறது என்னது? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோட வேல்யூ 1.5. சரிங்களா? ஸோ இதை டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? இதை சால்வ் பண்ணால் 2 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட். ஸோ வாட் இஸ் த வெலாசிட்டி? ஸ்பீட் ஆஃப் த லைட் இன் த கிளாஸ் ஸ்லாப். ஸோ கிளாஸ் ஸ்லாப்பில் எவ்வளோ வந்து ஸ்பீட் இருக்குது? லைட்டோட ஸ்பீடு எவ்வளோ இருக்குது? ஸோ லெஸ் தேன் ஸ்பீட் ஆஃப் த லைட் இன் வேக்கம் அப்படின்னு சொல்லலாமா? ஸோ இந்த இடத்துல ஸ்பீட் ஆஃப் த லைட் இன் கிளாஸ் ஸ்லாப் எவ்வளோ இருக்குது? 2 × 10⁸ ms/-1. இதோட எப்படி இருக்குது? ஒன்று கம்மியாக இருக்குது.
அடுத்தது ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஆல்ரெடி நிறைய சொல்லியிருக்கிறோம், ஸ்பீடை பற்றி ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அப்போ ஒரு மீடியத்தில் லைட்டு ட்ராவல் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக வேக்கமில் இருக்கிறத விட வெலாசிட்டி எப்படி இருக்கும், கம்மியாக தான் இருக்கும். சரியா? ஸோ அடுத்தது டைம் டேக்கன். செகண்ட் கொஸ்டின் என்னது, வாட் இஸ் த டைம் டேக்கன் பை த லைட் டு ட்ராவல் த்ரோ த கிளாஸ் லேப். ஸோ அந்த கிளாஸ் லேப்புக்குள்ளார போயிட்டுருக்கும்போது, லைட்டு போயிட்டுருக்கும்போது என்ன டைம் எடுத்துக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு நார்மலாக டைமுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா T is equal to displacement divided by velocity அப்படின்னு சொல்லலாம். ஸோ T is equal to displacement by velocity. டிஸ்பிளேஸ்மெண்ட்டிங் என்னது, எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுது. ஸோ அதனுடைய திக்னஸ் தானே, அந்த திக்னஸ் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே வந்து நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்னன்னு சொல்லியிருக்கிறோம், 0.5 மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். 0.5 டிவைடட் பை வெலாசிட்டி. அந்த கிளாஸ் லேபுக்குள்ளார லைட்டு ட்ராவல் ஆகும்போது என்ன வெலாசிட்டி ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கிறோம், 2 × 10⁸ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சப்ஸ்டிட் பண்ணிக்கோ. ஸோ இதை சால்வ் பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு, 2.5 × 10⁻⁹ செகண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் லேபில் லைட்டு ட்ராவல் ஆகக்கூடிய டைம். ஸோ அந்த தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் தன் ஆப்டிக்கல் பாத் ஆஃப் த கிளாஸ் லேப். ஸோ வாட் இஸ் தன் ஆப்டிக்கல் பாத், அந்த கிளாஸ் லேபில் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்டிக்கல் பாத்துன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஆப்டிக்கல் பாத்துக்கான ஃபார்முலாஸ் வந்து நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் படிச்சிருப்போம். D' = n × d. ஸோ இந்த இடத்துல n அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.5 × d அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்குறாங்க 0.5 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ 1.5 × 0.5 இஸ் ஈக்குவல் டு 0.75 மீட்டர் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா 75 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூஷன் தெரிஞ்சுக்கலாம், வாட் இஸ் தன் ஆப்டிக்கல் பாத் ஆஃப் த கிளாஸ் லேப். இதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூஷன் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா த லைட் வுட் ஹேவ் ட்ராவல்டு அண்ட் அடிஷ்னல் 25 சென்டிமீட்டர். ஏற்கனவே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிளாஸ் லேபோட திக்னஸ் வந்து 50 சென்டிமீட்டர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ டோட்டலாக ஆப்டிக்கல் பாத் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆப்டிக்கல் பாத் அப்படிங்கிறது நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, 75 சென்டிமீட்டர் கிடச்சிருக்குது. ஸோ இப்போ நமக்கு ஏற்கனவே இருந்தது இந்த 50 சென்டிமீட்டர். சரியா? இப்போ கிடச்சிருக்கக்கூடிய ஆப்டிக்கல் பார்த்து 75 சென்டிமீட்டர். ஸோ 75 - 50 நமக்கு என்னது 25. ஸோ இப்போ நமக்கு வேக்கமில் எவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் ஆகிருக்கு அந்த லைட் ஆனது அப்படின்னா 25 சென்டிமீட்டர் ட்ராவல் ஆகிட்டு தான் நமக்கு என்ன பண்ணியிருக்கு, கிளாஸ்குள்ளார என்ட்ரி ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ திஸ் இஸ் த கன்க்ளூஷன். ஸோ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா லைட் வுட் ஹேவ் ட்ராவல்டு அண்ட் அடிஷ்னல் 25 சென்டிமீட்டர் இன் வேக்கம் அப்படின்னு சொல்லலாம். அட் த சேம் டைம் ஹேட் தேர் பீன் நோ கிளாஸ் லேப் இன் திஸ் பாத். ஸோ அப்போ அந்த கிளாஸ் லேபுக்கு முன்னால் என்னது, கிளாஸ் லேபுக்கு முன்னால் ஏரில் ட்ராவல் ஆன டைம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா லென்த்து, அதாவது ஆப்டிக்கல் பாத் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 25 சென்டிமீட்டர். சரிங்களா? ஸோ அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரீஃப்ராக்ஷன். ஸோ ரீஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது என்னது, ஸோ ரீஃப்ராக்ஷன் ஆப்டிக்கலில் ரீஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா த ரீஃப்ராக்ஷன் இஸ் பாசிங் ஆஃப் லைட் ஃப்ரம் ஒன் ஆப்டிக்கல் மீடியம் டு அனதர் ஆப்டிக்கல் மீடியம் த்ரூ எ பவுண்ட்ரி. ஸோ ஒரு குறிப்பிட்ட பவுண்ட்ரிக்குள்ளார ரீஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அது எங்கே சார் நடக்கும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பவுண்ட்ரிக்குள்ளார லைட் ஆனது ஒன் ஆப்டிக்கல் மீடியத்துலேருந்து அனதர் ஆப்டிக்கல் மீடியத்துக்கு ட்ராவல் ஆகும்போது நடக்கும். சரியா? ஸோ இதில் என்ன சொல்லலாம் அப்படின்னா த பெண்டிங் ஆஃப் லைட் பீம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன் ரிஃப்ராக்ஷனில் என்னென்ன சார் நம்ம இதை முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா இன் ரிஃப்ராக்ஷன் த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அப்படிங்கிறது என்னது, லைட்டு வந்து விழக்கூடிய அந்த ஆங்கிள் அப்படின்னு சொல்லலாம். த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இன் ஒன் மீடியம். ஸோ ஒரு மீடியத்தில் இன்சிடென்ஸ் ஆங்கிள் வந்து நம்ம பார்க்கணும், அது வந்து I அப்படின்னு வச்சுக்கலாம். அண்ட் தென் ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் R அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? அதர் மீடியத்தில் ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் என்னது, R. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு நார்மல் லைன் வந்து அந்த சர்ஃபேஸில் நார்மல் லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ த நார்மல் லைன் ட்ரான் டு த சர்ஃபேஸ் அட் த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ். எந்த இடத்துல வந்து லைட் ஆனது இன்சிடென்ட் ஆகுதோ அந்த இடத்துல. சரியா? ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி அக்கார்டிங் டு த லா ஆஃப் ரீஃப்ராக்ஷன் இதில் வந்து என்ன சார் லாஸ் இருக்குது அப்படின்னா த லாஸ் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். லாஸ் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது த இன்சிடென்ட் ரே, refracted ray and the normal path of the refracting surface are all the coplanar. So same planeல இருக்கணும். the incident angle-ம் refracted angle-ம் அந்த நார்மல் லைனும் எப்படி இருக்கணும் அப்படின்னா சேம் பிளேனில் இருக்கணும். சரியா? the first point law of refractionல first point என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா the incident ray, the refracted ray and normal to the refracting surface are all coplanar. coplanar the same plane அப்படின்னு சொல்லலாம். ஸோ லை இன் த சேம் பிளேன். இது மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே தளத்தில் அமைஞ்சிருக்கணும். சரிங்களா?
ஸோ இந்த டயக்ராமில் பாருங்கள், இது வந்து ஐ அப்படிங்கிறது இன்சிடென்ட் ரே. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஃப்ராக்டட் ரே. த ஆங்கிள் ஆஃப் த ரிஃப்ராக்டட் ரே இஸ் ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு சொல்லலாம். த ஆங்கிள் ஆஃப் த இன்சிடென்ட் ரே வந்து ஐன்னு வச்சுக்கலாம். இந்த N1 அப்படிங்கிறதும் N2 அப்படிங்கிறதும் டூ டிஃப்ரெண்ட் மீடியம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இங்கே 2 மீடியம் எடுத்துக்கிறோம். ஒன்று வந்து ரேரர் மீடியம், இல்லை டென்சர் மீடியம். எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அதாவது ரேரர் மீடியத்தில் உனக்கு இன்சிடென்ட் ரே இருக்கலாம், இல்லைனா டென்சர் மீடியத்தில் உனக்கு இன்சிடென்ட் ரே இருக்கலாம். எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ இது வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். அடுத்தது ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா லா ஆஃப் ரீஃப்ராக்ஷனில் செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா த ரேஷியோ ஆஃப் சைன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட். ஸோ இந்த ரேஷியோ பார்க்க போகிறோம். எதுக்கு ரேஷியோ அப்படின்னா, ரேஷியோ எதுக்கு? ஆங்கிளுக்கு, அந்த இன்சிடென்ட் ஆங்கிளுக்கும் ரீஃப்ராக்ட் ஆங்கிளுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரேஷியோ பார்க்க போகிறோம். த ரேஷியோ ஆஃப் சைன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ஐ இன் த ஃபஸ்ட் மீடியம் டு த சைன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் ஆர் இன் த செகண்ட் மீடியம். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இஸ் ஈக்குவல் டு த ratio of refractive index N2 of the second medium to refractive index N1 of the first medium. So இந்த N sin I அப்படிங்கிறது என்னது? The angle of incident உடைய sin value. Angle of incident உடைய sin value எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, the refractive index of the second medium. அந்த second medium என்ன? first medium second medium நம்ம இங்கே 2 எடுத்துக்கிறோம். அது ஒன்று வந்து ஃபஸ்ட் மீடியம் செகண்ட் மீடியம்னு ஒன்று எடுத்துக்கிறோம். இதில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று வந்து ரேரர் மீடியமாக இருக்கலாம், இன்னொன்று வந்து டென்சர் மீடியம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஏன்னா இப்போ சேம் மீடியத்தில் லைட்டு ட்ராவல் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரிஃப்ராக்ஷனோ நடக்காது. ஸோ டிஃப்ரெண்ட் மீடியம் இருக்கணும். இங்கே ஒரு மீடியத்துலேருந்து இன்னொரு மீடியத்துக்குள்ளார லைட்டு என்ட்ரி ஆகும்போது தான் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? இந்த ரிஃப்ராக்ஷன் கிடைக்கும். ஸோ இந்த செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, the sin I divided by sin R is equal to, this is the ratio of the incident angle, sin of the incident angle, sin of the refracted angle oda value, sin I divided by sin R is equal to N2 divided by N1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணு, கிராஸ் மல்டிப்ளை பண்ண அப்படின்னா N1 sin I is equal to N2 sin R. The law of refraction is also known as Snell's law அப்படின்னு சொல்கிறோம். நம்ம வந்து இதை என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா, அந்த மேலே இருக்கக்கூடிய ஈக்குவேஷனை நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா ஸ்னெல்ஸ் லா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனுடைய டயக்ராம் பாருங்கள் அப்படின்னா, இங்கே டயக்ராம் வந்து நமக்கு இன்சிடென்ட் ரே கொடுத்துருக்குறோம். அதாவது N1 அப்படிங்கிறது ஒரு மீடியம், N2 அப்படிங்கிறது ஒரு மீடியம். ஸோ இப்போ ஒரு மீடியத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்சிடென்ட் ஆகுது, லைட் ஆனது இன்சிடென்ட் ஆகக்கூடிய பாத்தங்க போட்டிருக்கிறோம். அதனுடைய ஆங்கிள் வந்து ஐ. இந்த நார்மல் லைனுக்கு எவ்வளோ ஆங்கிள் இருக்கோ அதுதான் நம்ம வந்து ஐன்னு சொல்கிறோம். அடுத்து நார்மல் லைன்லேருந்து எவ்வளோ விலகி இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம ஆர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த டூ டிஃப்ரெண்ட் மீடியம் இங்கே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா த ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் டியூ டு ரீஃப்ராக்ஷன். Angle of deviation due to refraction. So the angle of deviation is the angle between the incident and deviated light. So இங்கே பார்த்து இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குது? 2 மீடியம் இருக்குது. ஒன்று வந்து ரேரர் மீடியம், இன்னொன்று வந்து டென்சர் மீடியம். ஸோ the angle of deviation is the angle between the incident and deviated light அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த இன்சிடென்ட்டுக்கும் டிவியேட்டட், அதாவது இன்சிடென்ட் அப்படிங்கிறது நம்ம என்ன, அந்த ஆங்கிளில் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா சைன் ஐன்னு சொல்லலாம். சரி, டிவியேட்டட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் ரிஃப்ராக்ஷன். ஸோ அந்த ரிஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது ஆர்னு சொல்லலாம். ஸோ இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு டெஃபினேஷன் இருக்குது. ஒன்று வந்து ரேரர் மீடியத்துலேருந்து டென்சர் மீடியம் போகும்போது என்ன ஆங்கிள் இருக்குது, அடுத்தது டென்சர் மீடியத்துலேருந்து ரேரர் மீடியம் போகும்போது என்ன ஆங்கிள் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ இந்த நார்மல் லைன் அப்படின்னு சொல்லி ஒன்று வரைஞ்சிருக்கிறோம் பார்த்தீங்களா? இந்த நார்மல் லைன் அப்படிங்கிறது எப்படி இருக்குது? ஸோ இந்த மூணுமே, அதாவது இன்சிடென்ட் ரே, ரிஃப்ராக்டட் ரே, நார்மல் லைன் எல்லாமே சேம் பிளேனில் தான் இருக்குது. சரியா? ஸோ இந்த மேலே இருக்கக்கூடிய டயக்ராம் பாருங்கள். ஐ அப்படிங்கிறது என்னது? இதை இன்சிடென்ட் ஆங்கிள். அடுத்தது ஆர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிஃப்ராக்டட் ரேவோட ஆங்கிள். சரியா? ஆக்சுவலாக இது எப்படி இருக்கும்? ரேரர் மீடியத்துலேருந்து டென்சர் மீடியத்துக்கு போகும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா இன்சிடென்ட்லேருந்து இவ்வளவு டீவியேட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஆங்கிள் ஆர். ஸோ இப்போ எவ்வளோ சார் டீவியேட் ஆகிருக்கு? அதாவது ரேரர்லேருந்து டென்சர் மீடியத்துலேருந்து லைட் ஆனது டென்சர் மீடியத்துக்கு ட்ராவல் ஆகும்போது நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிஃப்ராக்டட் ரே எப்படி இருக்கும் அப்படின்னா அது க்ளோசர் டு த நார்மல் லைன் இருக்கும். ஸோ அப்போ
இந்த இன்சிடென்ட்லேருந்து நமக்கு ரிஃப்ராக்டட் ரே எவ்வளோ வந்து டிவைட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த டி. இதுதான் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் இங்கே எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த டி இஸ் ஈக்குவல் டு இது வந்து நம்ம ஐ, சரிங்களா, இது இன்சிடென்ட் தானே இது. ஸோ அந்த இன்சிடென்ட்டோட லைன் தான் இது. ஸோ இது வந்து ஐ. அப்போ இது எவ்வளோ வந்து இந்த இடத்துல டிவைட் ஆகிருக்கு அப்படின்னா இந்த ஆறுங்கிறது டிவைட் ஆகிருக்கு. ஸோ அதனால் ஐ மைனஸ் ஆர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ டி இஸ் ஈக்குவல் டு ஐ மைனஸ் ஆர் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா டென்சர் டு ரேரர். ஸோ லைட்டானது எங்கேருந்து எங்கே ட்ராவல் ஆகுது அப்படின்னா டென்சர் டு ரேரர் வந்து லைட்டானது ட்ராவல் ஆகுது. ஸோ அப்போ ஒரு டென்சர் மீடியத்துலேருந்து ரேரர் மீடியத்துக்கு ட்ராவல் ஆகும்போது நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரிஃப்ராக்ஷன் எங்கே கிடைக்கும், நார்மல் லைன்லேருந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா டிவைட்டாக இருக்கும். நார்மல் லைன்லேருந்து அவே அப்படின்னு சொல்லலாம். இதை மேலே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா க்ளோசர்னு சொல்லலாம், கீழே இருக்கிறது அவே ஃப்ரம் த நார்மல் லைன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ அவே ஃப்ரம் த நார்மல் லைன் அப்படின்னா இது இன்சிடென்ட் ஆங்கிள், இது என்ன ஆங்கிள், இது இன்சிடென்ட் லைனு. ஸோ இன்சிடென்ட் லைன்லேருந்து எவ்வளோ வந்து டிவைட் ஆகிருக்கு அப்படின்னா அதுதான் ரிஃப்ராக்டிங் ஆங்கிள், சரியா. ஸோ இப்போ இந்த இடத்துல டி இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா இந்த ஆர் மைனஸ் இது என்ன ஆங்கிள், இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து ஐ. ஸோ இந்த ஆப்போசிட் ஆங்கிள் வந்து ஐ. ஸோ இப்போ டி இஸ் ஈக்குவல் டு ஆர் மைனஸ் ஐ அப்படின்னு எழுதலாம். ஸோ இந்த இடத்துல எப்படி இருக்குது, மீடியம் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து ரேரர் மீடியம், இது வந்து டென்சர் மீடியம். ஸோ N1 அப்படிங்கிறது ரேரர் மீடியம்னு எடுத்துக்கலாம், N2 அப்படிங்கிறது டென்சர் மீடியம். ஸோ N1 இஸ் லெஸ் தென் N2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து ரேரர் மீடியம் தான் எப்படி இருக்குது, ரேரர் அப்படிங்கிறது என்ன மீடியம், இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஏர், அதெல்லாம் வந்து ரேரர். ஸோ டென்சர் மீடியம் அப்படிங்கிறது கிளாஸ் ஸ்லாப்பு அந்த மாதிரி எனி அதர் லிக்யூடு வாட்டர் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எப்படி இருக்குது, நார்மல் லைனுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா அவே ஃப்ரம் த நார்மல் லைன் அப்படின்னா ஸோ அப்போ இந்த இடத்துல டென்சர் மீடியத்துலேருந்து ரேரர் மீடியத்துக்கு போகுது. அப்போ N1 இஸ் கிரேட்டர் தென் N2 அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ த ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் டியூ டு ரிஃப்ராக்ஷன், இந்த ரிஃப்ராக்ஷன் நடக்கும்போது நார்மல் லைன்லேருந்து ரிஃப்ராக்டிங் ஆங்கிள் வந்து எவ்வளோ டிவியேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ ஒரே டைமில் நமக்கு ரிஃப்ராக்ஷனும் நடக்குமா சார். ஸோ ஒரு கொஸ்டின் வருமா, ஒரே டைமில் நமக்கு ரிஃப்ராக்ஷனும் நடக்குமா. ஸோ இப்போ ஒரு இன்சிடென்ட் ஆங்கிள் இருக்குது, ஒரு இன்சிடென்ட் லைட் இருக்குது. அந்த ஒரு இன்சிடென்ட் லைட்டை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் பிளேட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், விழ வைக்கிறோம். ஒரு டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் பிளேட்டில் விழ வச்சோம் அப்படின்னா அட் த சேம் டைம் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ரிஃப்ராக்ஷன் ரெண்டுமே கிடைக்கும், சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சைமல்டேனியஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆர் ரிஃப்ராக்ஷன். ஸோ டெஃபினேஷன் பாருங்கள், இஃப் எனி ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் தேர் வில் ஆல்சோ பி சம் ரிஃப்ளெக்டிங் டேக் பிளேஸ். ஸோ எங்கெல்லாம் ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் இருக்கோ அங்கே வந்து என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு சம் பிளேசஸில் நமக்கு ரிஃப்ளெக்டிங் நடக்கும். ஸோ தஸ் த இன்டென்சிட்டி ஆஃப் லைட் வில் பி லெஸ்ஸர் தென் த இன்சிடென்ட் லைட். ஸோ இன்டென்சிட்டி ஆஃப் ரிஃப்ராக்டட் லைட் வில் பி லெஸ்ஸர் தென் த இன்சிடென்ட் லைட். ஸோ கண்டிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா எப்படி இருக்கணும், இன்டென்சிட்டி ஆஃப் ரிஃப்ராக்டட் லைட் வில் பி லெஸ்ஸர் தென் த இன்சிடென்ட் லைட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. ஸோ த ஃபினோமினா இன் விச் எ பார்ட் ஆஃப் லைட், டெஃபினேஷன் பாருங்கள், த ஃபினோமினா இன் விச் எ பார்ட் ஆஃப் லைட் ஃப்ரம் எ சோர்ஸ் அண்டர்கோயிங் ரிஃப்ளெக்ஷன். ஸோ நமக்கு சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய அந்த லைட்டோடைய பாத் வந்து நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா ரிஃப்ளெக்ஷனு கொடுக்கும். அண்ட் அதர் பார்ட் ஆஃப் லைட் ஃப்ரம் த சேம் சோர்ஸ் அண்டர்கோயிங் ரிஃப்ராக்ஷன் அட் த சேம் சர்ஃபேஸ். ஸோ அந்த சேம் சர்ஃபேஸில் நமக்கு என்ன பண்ணோம், அந்த சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய லைட்டானது என்ன பண்ணோம் அப்படின்னா ரிஃப்ராக்ஷனும் கொடுக்கும். ஸோ ரிஃப்ளெக்ஷனும் நடக்கும், ரிஃப்ராக்ஷனும் நடக்கும். ஸோ இஸ் கால்டு த சைமல்டேனியஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆர் சைமல்டேனியஸ் ரீஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. ஸோ இதுதான் இங்கே டயக்ராம் நம்ம போட்டிருக்கிறோம். ஸோ இந்த இடத்துல சர்ஃபேஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சம் சர்ஃபேசஸ் ஆர் அவைலபிள் ஆஸ் பார்சியலி சில்வர்டு கிளாஸ். ஸோ நம்ம இப்போ ஃபுல்லி சில்வர்டு கிளாஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மிரர், கண்ணாடி நம்ம முகம் பார்க்கக்கூடிய அந்த கண்ணாடி. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த மாதிரியான அந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா பார்சியலி சில்வர்டு கிளாஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், இந்தமாரி சைமல்டேனியஸாக ரிஃப்ளெக்ஷனும் கிடைக்கும், ரீஃப்ராக்ஷனும் கிடைக்கும், சரியா. ஸோ இந்த டெஃபினேஷன் நல்லா பாருங்கள், த ஃபினோமினன் இன் விச் எ பார்ட் ஆஃப் லைட் ஃப்ரம் எ சோர்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பகுதி ஒளியானது என்ன பண்ணோம் அப்படின்னா அண்டர்கோயிங் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் த அதர் பார்ட் ஆஃப் லைட் ஃப்ரம் த சேம் சோர்ஸ் அண்டர்கோயிங் ரீஃப்ராக்ஷன் அட் த சேம் சர்ஃபேஸ். ஸோ அதே சர்ஃபேஸில் நமக்கு ரிஃப்ளெக்ஷனும் நடக்கும், ரீஃப்ராக்ஷனும் நடக்கும், சரியா. ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ இது வந்து ஒரு சர்ஃபேஸ், என்ன சர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பார்சியலி சில்வர்டு சர்ஃபேஸ்.
நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஒரு பார்சலி கோட் பண்ணியிருக்கிறோம். அது வந்து நம்ம ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இன்சிடென்ட் லைட்டு, இந்த இன்சிடென்ட் லைட்டானது என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம நார்மல் லைன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளா எடுத்துக்கிறது தான். ஸோ அப்போ இந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸில் ஒரு இன்சிடென்ட் லைட் ஆனது ரே ஆனது விழும்போது என்ன நடக்கும் அப்படின்னா பார்சியலி ரிஃப்ளெக்ட் ரேவும் பார்சியலி ரிஃப்ராக்டட் ரேவும் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் தன் ஆங்கிள் ஆஃப் த ரிஃப்ளெக்டட் ரே, தட் மீன்ஸ் ஐ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்சிடென்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஐ. ஸோ இது எப்படி இருக்கும், இந்த லாஸ்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம் முன்னால கிளாஸ்லேயே. இந்த ரிஃப்ளெக்டட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆங்கிளில் இன்சிடென்ட் ஆனிச்சுன்னா என்ன ஆங்கிளில் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் படிச்சிருக்கிறோம். ஸோ திஸ் இஸ் தன் ஆங்கிள் ஆஃப் ஆர், தட் மீன்ஸ் த ரிஃப்ராக்டட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ பார்சியலி ரிஃப்ராக்ஷன் ஆர் பார்சியலி ரிஃப்ளெக்ஷன் எப்போ நடக்கும் அப்படின்னா நம்ம வந்து அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணோம், ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸை யூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிரின்சிபல் ஆஃப் ரிவர்சிபிலிட்டி. ஸோ அந்த பிரின்சிபல் ஆஃப் ரிவர்சிபிலிட்டி அப்படிங்கிறது என்னது? ஸோ நம்ம ஒரு லைட்டை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கிளாஸ், ஒரு கண்ணாடி, ஒரு மிரரில் லைட்டை வந்து அடிக்கிறோம். அப்படி லைட்டை அடிக்கும் போது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு இன்சிடென்ட் ஆங்கிள் வந்து நம்ம அந்த இடத்துல சூஸ் பண்ணோம். ஒரு குறிப்பிட்ட இன்சிடென்ட் ஆங்கிளில் நம்ம அந்த லைட் அடிக்கும் போது நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா திரும்ப நமக்கு அந்த லைட்டானது என்ன பண்ணோம் அப்படின்னா ரிவர்சல் ஆகும். ஸோ இப்போ ரிஃப்ளெக்ஷன் ஆகுது அப்படின்னா அந்த ரிஃப்ளெக்ஷன் ஆகுறது நமக்கு என்ன பண்ணும், திரும்ப அந்த மிரரில் பட்டுட்டு நமக்கு என்ன பண்ணும், திரும்ப அதே லைனில் திரும்ப கிடைக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஆங்கிளில் பட்டுட்டு இன்னொரு ஆங்கிளில் ரிஃப்ளெக்ட் ஆகி போகிறத நம்ம ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவோம். ஸோ ரிவர்சிபிலிட்டி அப்படிங்கிறத அதே பாத்தில் நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அப்போ ஒரு பிளேன் மிரர் நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த பிளேன் மிரர் வந்து நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம இன்சிடென்ட் ஆகக்கூடிய அந்த லைட்டை திரும்ப அதே ஆங்கிளில் நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ரிஃப்ளெக்ட் ஆக வைக்கும். சரியா? அதை சேம் போத் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன் ரெண்டுக்குமே நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா அந்த ரிவர்சிபிலிட்டியை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு டயக்ராம் பாருங்கள். அதுக்கு முன்னால் த லைட் வில் ஃபாலோ எக்ஸாக்ட்லி த சேம் பாத். த லைட் வில் ஃபாலோ, நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இன்சிடென்ட் பண்ணக்கூடிய அந்த லைட்டு திரும்ப நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா அதே பாத்தில் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா ரிஃப்ளெக்ட் ஆகுது. த லைட் வில் ஃபாலோ எக்ஸாக்ட்லி த சேம் பாத் இஃப் இட்ஸ் டைரக்ஷன் ஆஃப் த ட்ராவல் இஸ் ரிவர்ஸ்டு. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம லைட்டு ட்ராவல் ஆகிட்டு இருக்கக்கூடிய அந்த பாத்து நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா திரும்ப ரிவர்ஸ் ஆகுது. எதில்? அதே டைரக்ஷனில். ஸோ சேம் பாத்துன்னு சொல்லலாம். ஸோ அந்த டைரக்ஷன்லேயே நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா ரிவர்ஸ் ஆனிச்சு அப்படின்னா அதுதான் நம்ம ரிவர்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து எங்கே சார் நடக்கும்? போத் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன் ரெண்டுலேயுமே நமக்கு நடக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு டயக்ராம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிஃப்ளெக்ஷனுக்கான டயக்ராம். ஸோ இது வந்து ஒரு சர்ஃபேஸில் என்ன பண்ணுது, ஒரு லைட் ஆனது ஃபால் ஆகுது. ஸோ இது வந்து நம்ம இன்சிடென்ட் ரே அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஐ அப்படிங்கிறது இன்சிடென்ட் ஆங்கிள். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன பண்ணுது, ரிஃப்ளெக்ட் ஆகுது. சரி, அது நார்மலாக நடக்கக்கூடியது தான். ஸோ இது திரும்ப வந்து நமக்கு இந்த ரிவர்சிபிலிட்டி ஆகணும், திரும்ப அதே டைரெக்ஷனில் நமக்கு ரிவர்ஸ் ஆகணும் அப்படின்னா அந்த பாத்தில் என்ன பண்ணுற, ஏதாவது ஒரு இடத்துல நீ என்ன பண்ணுற, ஒரு பிளேன் மிரரை வைக்கிற. அப்படி அந்த பிளேன் மிரரை வச்சோம் அப்படின்னா திரும்ப நமக்கு என்ன நடக்கும், அதுலேயே சேம் பாத்தில் ரிவர்சிபிலிட்டி ஆகும். எக்ஸாக்ட்லி சேம் பாத்தில் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ரிவர்சிபிள் ஆகும். ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பிளேன் மிரர் என்ன பண்ணுது அப்படின்னா ஸோ நமக்கு இன்சிடென்ட் ஆகக்கூடிய அந்த லைட்டை, அந்த ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய லைட்டை திரும்ப என்ன பண்ணோம், அதிலே வந்து நமக்கு திருப்பி விடும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ இதுவும் திரும்ப நமக்கு அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு இன்சிடென்ட் ரே. இதை ஏரோ மார்க் இங்கே சொல்லியிருக்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த ஏரோ மார்க் பார்த்தீங்கன்னா கிளாஸில் பட்டுட்டு திரும்ப வரக்கூடியது. அப்போ இது வந்து நம்ம இன்சிடென்ட் ரே. ஸோ திரும்ப அதே பாத்தில் வந்துச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு ரிஃப்ளெக்டட் ரே அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ரிஃப்ராக்ஷனுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கீழே இருக்கக்கூடிய டயக்ராம் வந்து நமக்கு ரிஃப்ராக்ஷன். ஸோ ரிஃப்ராக்ஷன் அப்படின்னாவே நமக்கு எத்தனை மீடியம் வேணும், 2 மீடியம் வேணும். ஸோ ஒன்று வந்து ரேரர் மீடியம் அப்படின்னு ஒன்று எடுத்துக்கலாம், இன்னொன்று வந்து டென்சர் மீடியம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ரேரர் மீடியத்துலேருந்து டென்சர் மீடியம் போகும்போது நார்மல் லைனுக்கு க்ளோஸராக என்ன இருக்கும், நார்மல் லைனுக்கு க்ளோஸராக தான் அந்த ரிஃப்ராக்டட் ரே வந்து இருக்கும். ஸோ இப்போ த ஐ இஸ் ஈக்குவல் டு த இன்சிடென்ட் ஆங்கிள் ஆர் இஸ் த ரிஃப்ராக்டட் ஆங்கிள். ஸோ க்ளோசர் டு த நார்மல் லைன். ஸோ இது நார்மலாக நமக்கு இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிஃப்ராக்ஷன். ஸோ இந்த ரிஃப்ராக்ஷனில் ரிவர்சிபிலிட்டி நடக்கணும் அப்படின்னா எப்போ சார் நடக்கும், அப்போ அந்த பாத்தில் என்ன பண்ணுற, ஒரு பிளேன் மிரரை ஃபிக்ஸ் பண்ணுற. அப்படி ஒரு பிளேன் மிரரை ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணோம், ஸோ அந்த ரிஃப்ராக்டட் ரே திரும்ப என்ன பண்ணோம், ஒரு இன்சிடென்ட் ரேவாக நமக்கு திரும்ப கிடைக்கும். சரிங்களா? ஸோ அப்போ அது எங்கேருந்து வருது, திரும்ப ரிவர்ஸ் ஆனிச்சு அப்படின்னா அப்போ டென்சர் மீடியத்துலேருந்து திரும்ப ரேரர் மீடியத்துக்கு நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ டென்சர் மீடியத்துலேருந்து திரும்ப ரேரர் மீடியத்துக்கு கிடைக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம அதை என்ன பண்ணலாம், அப்போ மாற்றிக்கலாம். ஸோ திரும்ப ரிவர்ஸ் ஆனிச்சு கிளாஸை வைக்கும் போது, கிளாஸை வச்ச பின்னாடி அது இந்த ஆங்கிள் என்ன ஆங்கிளாக மாறிடுது, இந்த ஆங்கிள் வந்து இன்சிடென்ட் ஆங்கிளாக மாறிடும், இந்த ஆங்கிள் வந்து நமக்கு ரிஃப்ராக்டிங் ஆங்கிளாக மாறிடும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா
the relative refractive index. ஸோ ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னா என்ன சார்? ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரெண்டு மீடியம் மட்டும் பார்த்துருப்போம். ஏதாவது 2 மீடியம் மட்டும் பார்த்துருப்போம். அந்த 2 மீடியமும் ஒன்று வந்து நம்ம ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் N1 N2 அப்படின்னு எடுத்திருப்போம். சரிங்களா? ஏதாவது 2 மீடியம் எடுத்துக்கிறோம், N1 N2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஆனால் இங்கே வந்து நம்ம 3வதாக ஒரு மீடியமும் எடுத்துக்கிட்டோம். சரிங்களா? 3வதாக ஒரு மீடியமும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நமக்கு சாதாரணமாக ஒரு ஃபார்முலா என்னது? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுக்கான ஃபார்முலா த ரேஷியோ ஆஃப் த ரேரர் மீடியம் டு டென்சர் மீடியம், இல்லை டென்சர் மீடியம் டு ரேரர் மீடியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த N2 டிவைடட் பை N1 அப்படிங்கிறது, the term N2 divided by N1 is called relative refractive index of second medium with respect to the first medium அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து எப்படி டினோட் பண்ணுறோம் அப்படின்னா N21 is equal to N2 by N1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ the concept of relative refractive index gives rise to அதர் யூஸ்ஃபுல் லேசன். ஸோ வேறு என்ன சார் லேசன் இருக்குது அப்படின்னா இதில் வந்து 2 ரூல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இன்வெர்ஸ் ரூல், இன்னொன்று வந்து செயின் ரூல். ஸோ இன்வெர்ஸ் ரூல் அப்படிங்கிறது இப்போ நம்ம என்ன எடுத்துகிட்டு ஃபஸ்ட் வந்து என்ன எடுத்துக்கிட்டோம், த டேம் N2 divided by N1 அப்படிங்கிறது என்ன சார்? N2 divided by N1 அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் செகண்ட் மீடியம் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபஸ்ட் மீடியம். சரிங்களா? த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் செகண்ட் மீடியம் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபஸ்ட் மீடியம் அப்படின்னா N21 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். சரியா? ஸோ இப்போ இதே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்படியே இன்வெர்ஸ் பண்ணு. இதுவே வந்து அப்படியே இன்வெர்ஸ் பண்ண அப்படின்னா நம்ம என்னென்னு எழுதிக்கலாம்? N12 அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்போ N12 அப்படிங்கிறது என்ன சார்? N12 அப்படின்னா என்ன போட போகிறோம்? நம்ம N21 அப்படின்னா N2 divided by N1 அப்படின்னு போட்டோம். இதே N12 அப்படின்னா திருப்பி தலைகளை போடுவோமா? N1 divided by N2ன்னு. அப்போ N1 divided by N2 எப்படி வந்துச்சு? ஸோ இன்வெர்ஸ் ரூல் படி நம்ம எழுதணும் அப்படின்னா N12 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ N12 is equal to என்னது? இங்கே இருக்கிறதோடைய தலைகீழி, அதான் பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ் ரூல். ஸோ 1 divided by N21 அப்படின்னு எழுதலாம். இல்லைன்னா வேறு எப்படி எழுதலாம் அப்படின்னா N1 divided by N2 அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? இங்கே மேலே இருக்கிறத அப்படியே என்ன பண்ணுறோம்? தலைகீழி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இதுதான் இன்வெர்ஸ் ரூல். ஸோ இந்த N1 divided by N2ங்கிறதுக்கான மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்போ 1 divided by N2 by N1 அப்படின்னு எழுதலாம். ஸோ அடுத்தது செயின் ரூல். ஸோ செயின் ரூல்னால் என்ன சார்? இப்போ நம்ம இங்கே வந்து 2 மீடியம் தான் எடுத்துக்கிட்டோம். ஒன்று வந்து செகண்ட் மீடியம், ஃபஸ்ட் மீடியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இந்த ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் செகண்ட் மீடியம் வித் ரெஸ்பெக்ட் டு த ஃபஸ்ட் மீடியம்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ 3வதாக ஒரு மீடியம் எடுத்துக்கிறோம். ஒரு மீடியம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போ ஃபஸ்ட் மீடியம், செகண்ட் மீடியம், தேர்ட் மீடியம் அப்படின்னு கண்டினியூஸாக போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்ம இங்கே வந்து செயின் ரூல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ 3வதாக எடுத்துக்கிற அந்த மீடியம் இப்போ N32 அப்படின்னு எடுத்துகிட்டோம்னு வச்சிங்களேன். N32னா என்னது? அதுவும் ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தான். N32 அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம்? N31 இன்ட்டு N12 அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? N31 இன்ட்டு N12 அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்போ N32 அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அதை தேர்ட் மீடியத்துக்கும் செகண்ட் மீடியத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஸோ அதுதான் N3 divided by N2. ஸோ N3 divided by N2னா தேர்ட் மீடியமும் செகண்ட் மீடியம் மட்டும். ஸோ இப்போ இன்னொரு மீடியம் இருக்குல்ல, N1ன்னு ஒரு மீடியம் இருக்குல்ல, அது எங்கே சார் போச்சு? அப்போ செயின் ரியாக்ஷன் பார்க்கும்போது தேர்ட் மீடியத்துலேருந்து செகண்ட் மீடியம் அப்படின்னு பார்க்கும்போது அப்போ தேர்ட் மீடியம், செகண்ட் மீடியம், ஃபஸ்ட் மீடியம் எல்லாமே தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இப்போ N3 divided by N2 அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா இது N3 divided by N1 இன்ட்டு N1 divided by N2 அப்படின்னு எழுதுவோம். ஸோ இதில் N1 அப்படிங்கிறது காமன், ஒரே மீடியம் தான். ஸோ அப்போ மீதி இருக்கிறது என்னது? N3யும் N2வும். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா செயின் ரூல். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்லேருந்து இந்த டாப்பிக்கில் நம்ம இந்த கிளாஸில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிஃப்ராக்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். ரிஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது பார்த்தோம். அடுத்தது இதில் வந்து லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் டியூ டு ரிஃப்ராக்ஷன். ஸோ ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் எப்படி இருக்கும், அதாவது டென்சர் மீடியத்துக்கும் ரேரர் மீடியத்துக்கும் போகும்போது அந்த ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா த சேம் டைமில் நமக்கு ரிஃப்ராக்ஷனும் நடக்குமா சார், நடக்கிறதுக்கு என்ன கண்டிஷன் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா சைமல்டேனியஸ் ரிஃப்ராக்ஷன் அண்ட் ரீஃப்ராக்ஷன். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா த பிரின்சிபல் ஆஃப் ரிவர்சிபிலிட்டி. ஸோ பிரின்சிபல் ஆஃப் ரிவர்சிபிலிட்டி அப்படிங்கிறது என்னது, எதனால் வந்து நமக்கு அந்த ரிவர்சிபிலிட்டி அப்படிங்கிறது அது எப்போ வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் நடக்குது இல்லை ரிஃப்ராக்ஷன் நடக்குது அப்படின்னா அப்போ இந்த இன்சிடென்ட் ரேவுக்கும் ரிஃப்ளெக்டட் ரேவுக்கும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரிவர்ஸ் பண்ணுறோம். எப்படி சார் ரிவர்ஸ் பண்ணுறது? சேம் பாத்தில் நம்ம ரிவர்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சேம் டைரெக்ஷனில் நமக்கு அந்த லைட்டானது திரும்ப வரணும் அப்படின்னா அங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பிளேன் மிரரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா த ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பார்த்தோம். ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னது,
நம்ம பார்க்குறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா 2 டிஃப்ரெண்ட் மீடியம் பார்த்தோம். ஒன்று வந்து ரேரர் மீடியம், இல்லை டென்சர் மீடியம். இல்லை டென்சர் மீடியத்துக்கும் ரேரர் மீடியத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம்.